நீங்கள் பார்த்துன்னுக்கிறது இப்போ வந்துட்டு கில்பர்ட் ஷாஃப்ட் முஞ்சி இப்போது சாம்பியனில் வந்து ஃபஸ்ட்டு கெனி இந்த ஆந்திரா பிளாக்கில் முதல் கெனி இப்போ இங்கே பார்க்குறீங்க. ஆந்திரா பிளாக்கும் காஸ்டல் பிளாக்கும் சென்ட்ரலில் இருக்கிற கெனி இந்த கெனி இங்கேருந்து ஆரம்பமாகி இதே பகுதியிலேருந்து டாம் ரோடு போகுது. இந்த டாம் ரோட்லேருந்து மண்ணெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு சாம்பியன் பகுதியில் தச்சப்பட்டிருந்துச்சு. அதுதான் முதல் நம்மளுடைய இது மில்லு. அது எப்படி மில்லுன்னு கேட்டால் அந்த காலத்தில் வந்து அதிகமான வந்துட்டு டெக்னாலஜி இல்லாத காரணத்தினால் வேண்டி இப்போது டெக்னாலஜிக்கும் டெக்னாலஜிக்கு இல்லாதனால கையில் இடிச்சு கையிலே பேஜினில் ஆட்டி இடம் தான். அதுதான் ஃபஸ்ட்டு மில்லு சாம்பியனில். நாங்கள் அடுத்த இப்போ காட்டும்போது எபிசோடில் காட்டுறாங்க. இதுதான் சாம்பியனில் இந்த பகுதியில் காஸ்டல் பேக்கில் சென்ட்ரல் அமைந்திருக்கிற முதல் கெனிங்க. இந்த கெனி வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி கில்லன்ஸு புல்லன்ஸு டன்னன்ஸு இந்த வழியாக போயிட்டு கில்பர்ட்ஸை உங்களுக்கு காட்டுவாங்க. நீங்கள் எல்லாம் பார்த்து நீங்கள் எல்லாம் இது மாதிரி ஒரு மைன்ஸ் இருந்துச்சு. பிஜிஎம்மில் இருந்துச்சு. வெள்ளைக்காரன் காலத்தில் இருந்த மைன்ஸ் இதெல்லாம் மூடப்பட்டு இதெல்லாம் லூஸ் இறங்கி இருக்குது. நீங்கள்லாம் பாருங்கள், இந்த புதாரெல்லாம் காமிக்குவாங்க. இங்கெல்லாம் ஆளுங்க வரக்கூடாது போகக்கூடாதுன்றதுக்காக வேண்டி இது லூஸு கீழே இறங்கி இருக்குது. ஆகையினால நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் இந்த புதாருக்குள்ளே யாரும் தெரியாத கூட வந்துடக்கூடாது, ஆடு மாடுங்க வரக்கூடாது. ஆகையினால இப்போது இந்த சாம்பியன் மையத்தில் இது ஒரு முதல் சாப்பிட்ட உங்களுக்கு காட்டுங்கிறாங்க. அடுத்ததாக காஸ்டன் பிளாக் பக்கத்தில் ஒரு கெனி அமைஞ்சிருக்குது. அதில் வந்து அந்த கெனியை காமிச்சிட்டு அது பக்கத்தில் இருக்கிற கில்லன் ஷாப்ட்டை காட்டுவாங்க. கில்லன் ஷாப்ட்டு காட்டினோன்னா அந்த டாம் ரோடு காட்டி டாம் ரோடுக்கு அடுத்து இருந்தது மில்லு. அதாவது கையில் இடிச்சு கையிலே ஆட்டின மில்லு இருக்குது. அதுதான் தச்சப்பட்ட வருங்காலத்தில் தச்சப்பட்டு அமைந்து இப்போ நீங்கள் பார்க்கும்போது இப்போ கில்லன் ஷாப்ட்டை பார்க்கலாம். காஸ்டன் பிளாக் பக்கத்தில் இருக்கிற கெனியை பார்க்கலாம். தம்பி அவர்கள் இந்த பிரபு அவர்கள் இந்த எபிசோடில் எல்லாத்தையும் சாம்பியன் மைன்ஸ் பூராவும் காட்டுவார். எந்தெந்த நிலை இருக்குதோ அந்தந்த நிலையை தான் நாங்கள் சொல்கிறது தவிர்த்து இருக்குது. அதனால் நீங்கள் பார்க்கலாம். இது பக்கத்தில் இருக்கிற கெனி இப்போ காட்டுவாங்க. நீங்கள் பாருங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கில்லன் ஷாப்ட் காட்டுவாங்க. டாம் ரோடு இப்போ காட்டுவாங்க. நீங்கள் பாருங்கள். இந்த டாம் ரோடை பார்த்து நீங்கள் எல்லாம் இங்கே இப்போ இருக்கிற வாலிபரங்கள்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக வேண்டியும் உலகத்தில் இருக்கிறவங்க மைன்ஸ் எங்கெல்லாம் அமைந்திருக்குதோ அவங்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும். வெள்ளைக்காரன் காலத்தில் இந்த மைன்ஸ் அடிச்சுது, இந்த மைன்ஸ் உருவானது அது ஜான் டெய்லர் கம்பெனி காலத்தில் இந்த அவ்வளோ நாளாக இந்த 120 வருஷமாக அந்த மைன்ஸ் நடைபெற்றது. அதுக்கு அடுத்து இந்த மைன்ஸ் நம்ம சர்க்கார் வந்து இந்திய சர்க்கார் நமக்கு அமைந்து மைன்ஸ் மூடப்பட்ட நிலத்தான் இந்த நிலையை. இப்போ அடுத்ததாக நம்முடைய காஸ்டன் பிளாக்கில் இருக்கிற கெனியை இப்போ காட்டுவாங்க. நீங்கள் பாருங்கள். இது ஒரு ஷாப்ட்டு நம்முடைய சாம்பியன் ரயில்வே ஸ்டேஷன் முன்னால் அமைஞ்சிருக்குது. அதாவது காஸ்டன் பிளாக்கு சென்ட்ரல் அமைஞ்சிருக்குது தான் இது ரெண்டாவது கெனிங்க. நீங்கள் பார்க்கலாம். இது பாழஞ்சிருக்குது பாரு. வெள்ளைக்காரன் காலத்தில் நடத்தின ஷாப்ட் இது இன்றைக்கி பாழஞ்சிருக்குது. இது வழியாக தான் டாம் ரோடு போகிறது. அந்த அந்த மூணு கெனியில் இருந்த மண்ணெல்லாம் எடுத்துன்னு வந்து நம்முடைய சாம்பியனில் வந்துட்டு ஒரு மில்லு கையிலேயே அடித்து கையிலேயே ஆட்டிட்டு அந்த மில்லு வந்துட்டு இப்போ சாம்பியன் பகுதியில் அமைஞ்சிருக்குது. இது ரெண்டாவது கெனி நீங்கள் பார்க்குறீங்க. பாழஞ்சிக்கு பாரு. வெள்ளைக்காரன் காலத்தில் அடிச்ச கெனி இது. இதில் எத்தனை 1000 பேர் வேலை செய்திருக்கிறாங்க. இந்த மைன்ஸ் வந்து மூடப்பட்டு வெள்ளைக்காரன் காலத்தில் மூடி இருக்குது. நீங்கள் பார்க்கலாம். இது ரெண்டாவது கெனி நீங்கள் பார்த்துன்னு பாழஞ்சி இருக்குது. இதுதான் டாம் ரோடு. இது ரோடெல்லாம் ஆகிட்டு வீடுங்கள்லாம் ஆயிடுங்க காரணத்தினால வேண்டி இதெல்லாம் வந்துட்டு இப்போ புதுப்பிக்கப்பட்டிருக்குது. ஆனால் மைன்ஸ் வந்து நாசமாகப்பட்டிருக்குது. மைன்ஸ் வந்து மூடப்பட்டிருக்குது. பாழஞ்சிக்கிற கெனியை நீங்கள் ரெண்டாவது கெனியை பார்க்குறீங்க சாம்பியன் மைன்ஸில் பாருங்க. நீங்கள் பார்த்து டாம் ரோட்டில் தான் அங்கே அந்த கெனியில் இருக்கிற மண் இந்த கெனியில் இருக்கிற மண் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம தச்சப்பட்டுக்கிட்ட வந்து தட்டி கட்டிட்டு வந்து கையிலேயே அந்த கல்லெல்லாம் இடிச்சு கையிலேயே ஆட்டின இடம் தான் அந்த மில்லு வந்து தான் சாம்பியன் பகுதி அமைஞ்சிருக்கிற கையில் ஆட்டின மில்லு. ஃபஸ்ட்டு அதுதான் சாம்பியன் மைன்ஸ் மில்லு. அதுக்கு அடுத்து தான் கோவேரி குதிரில் லோக்காலில் இட்டுன்னு போயிட்டு சாம்பியன் பகுதியில் அமைஞ்சிருக்கிற மில்லு. அந்த மில்லில் தான் டெக்னாலஜிலாம் வந்து பாடு மிஷின்லாம் வந்து உலக்கையெல்லாம் போட்டு இடிச்சு அதுக்கு பின்னால் மிஷினில் வந்துட்டு கோல்டு எடுத்தாங்க. முதல் எடுத்தது வந்து தச்சப்பட்டிருக்கிட்டு தான் தட்டி கட்டிட்டு கையிலே இடிச்சு ஆட்டின இடம். நீங்கள் பார்க்குறது சாம்பியன் பாழஞ்சிக்கிற இடம் இந்த மைன்ஸ் இந்த ரெண்டாவது கெனி. அடுத்தது நம்மளுடைய சாண்ட்ராப்ஸ் பக்கத்தில் இருக்கிற ஒரு கெனியை காட்டுறாங்க. நீங்கள் பாருங்கள். முள்ளி செடியெல்லாம் மொழிஞ்சிட்டு இருக்குது. இங்கே இருக்கிறவங்க கோலார் தங்கையில் இருக்கிறவங்க பெரியவங்க தாய்மாருங்க எல்லாம் இந்த மாதிரி கெனி பக்கத்துலலாம் வரும்போது ரொம்ப உஷாராக வரணும். காரணம் என்னன்னாக்கா வெள்ளைக்காரன் காலத்தில் அச்சை கெனியை காரணம் வேண்டி லூஸு அங்கங்கே இறங்கிடும். அங்கங்கே இறங்குறத காரணம் நம்மலாம் போகும்போது வரும்போது வழியில் உஷாராக போகணுன்றதை வந்து இதுக்கு
மூணாவது கேணி. சாம்பியன் பைக்கத்தில் அமைஞ்சிருக்கிறது. அதாவது காஸ்டல்பாக் முன்ன அமைஞ்சிருக்குது. அங்கே ஒரு மாதா குர்சடிக்குது, அந்த குர்சடிக்கு முன்னே இருக்குது. இது மூணாவது கெணி நீங்கள் பார்க்குறது. இன்னைக்கு வந்துட்டு அந்த மைன்ஸ் இந்த கெணி மூடப்பட்டிருக்கின்றது. போதாரம் செடியும் கொடியுமாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், யாரெல்லாம் சாம்பியன் மைன்ஸில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு வரீங்களோ அவங்கெல்லாம் வரும்போது இந்த வழிகளில் நீங்கள் பார்த்து வரணும். காரணம் என்னன்னாக்கா, இந்த கெணி வந்து 25 வருஷம் ஆச்சு மூடி எங்கெங்கே லூஸ் இறங்கின்னு இருக்குது. அதனால் நீங்கள் வரும்போது உஷாராக வரணுன்றது கூட இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கின்னு, அது பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற டாம் ரோடுக்கு அடுத்து நம்மளுடைய கில்லன் ஷாப்ட்டை காட்டுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து சாம்பியன் மைன்ஸில் இது பேர் தான் சாண்டி ஆஃபீஸு. இந்த சாண்டி ஆஃபீஸு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு தான் டென்னிஸ் கோர்ட். அந்த இந்த இடம் 2 இடமா நீங்கள் பார்க்குறீங்க. இதில் வந்து சீப்பருங்கெல்லாம் ஆயிரக்கணக்கான பேர் வேலை செய்த இடம். இதில் வேலை செய்த ஒரு ஆங்கிலேயன் இந்தியன் சொல்கிறேன். அவர் யாருன்னு கேட்டால் டிங்கல் துரை. அவர் தான் இதில் வந்து சீப்பாக இருந்தவர். இந்த 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 சாண்டி ஆஃபீஸில் இந்த சாம்பியன் மைன்ஸுக்கு பூராவுக்கும் இந்த ஆஃபீஸ் தான் சாண்டி ஆஃபீஸு. இந்த சாண்டி ஆஃபீஸில் ஆயிரக்கணக்கான பேர் வந்து வீடு பகுதிகளில் லெட்டின்னு போன்ற சுத்தம் பத்தமெல்லாம் செய்கிறதெல்லாம், காவா சுத்தம், லெட்டின் சுத்தம் எல்லாம் பண்ணுற இடத்துக்கு இதுதான் சாண்டி ஆஃபீஸு. சாண்டி ஆஃபீஸின் பேர் இருக்குது. இதில் வந்துட்டு வேலை செய்தவங்க ஒரே ஒரு ஆங்கிலேயன் இந்தியன் பேர் சொல்கிறேன். அவர் தான் டிங்கல் துரை. அவர் ரொம்ப காலமாக இங்கே வேலை செய்தார். அவங்க பிள்ளைங்கெல்லாம் இங்கே வேலை செய்திருக்கிறாங்க. இதை பார்க்குறீங்க. வெள்ளைக்காரன் காலத்தில் கட்டின சாண்டி ஆஃபீஸ். இந்த சாண்டி ஆஃபீஸ் பழுதடிக்கிறத நீங்கள் பார்க்கலாம். 25 வருஷம் ஆச்சு இந்த மைன்ஸ் மூடி. இப்போதுக்கு கூட இந்த கட்டணம் நல்லா இருக்குது. ஆனால் அந்த ஊர் அழிக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் பார்க்கலாம். இது 3வது கெணி சாண்டி ஆஃபீஸ் பார்த்துட்டீங்க. 4வது கெணி இப்போ கில்லன் ஷாப்ட்டை பார்க்க போகிறீங்க. பார்த்துன்னு இருக்கிறது வந்துட்டு சாம்பியன் மைன்ஸில் கில்லன் ஷாப்ட்டினுடைய மெயின் மீன்ஸ் காற்றெல்லாம் வந்து இதில் வந்து அப்கேஸ்டாக மேலே வந்துடும். நம்ம சுவாக்கிற காற்றெல்லாம் இந்த வழியில் தான் அப்கேஸ்டாக மேலே வருது. அதுக்கு தான் இங்கே இந்த வழியை அமைச்சிருக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், இது கூட ஒரு சூரங்க மாதிரி தான், கெனி மாதிரி தான். இந்த காற்றெல்லாம் மேலே வர்றதுக்காக தான் இது வச்சுக்கிறாங்க. கில்லன் ஷாப்ட் அப்படியே இன்னும் உயிரோடு நின்றுக்குது. நீங்கள் எல்லாம் பார்க்குவீங்க. நீங்கள் பாரு, எவ்வளோ பேருக்கு சோறு போட்ட இடம் இன்றைக்கி வந்து பாழழிஞ்சி அங்கங்கே முள்ளு செடியும் கொடியும் செடியுமாக வளர்ந்துக்கிறத நீங்கள் இந்த எபிசோடில் நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு நாங்கள்லாம் மைன்ஸ் மூடின பிற்பாடு 25 வருஷமாக இந்த நிலையில தான் இந்த மைன்ஸ் இனி வரைக்கும் இந்த பிஜிஎம்எல் மைன்ஸ் இதுவரையிலும் எங்களுக்கு இப்படியே தான் நிலைமை இருக்குது. அடுத்ததாக இவங்க பார்க்க போகிறது கில்லன் ஷாப்ட் இப்போ காட்டுவாங்க. நீங்கள் பாருங்கள். நான் இப்படி வந்துடுறேன். அதுதான் இது காட்டுறதுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் இப்போ பார்த்துன்னு இருக்கிற கெனி தான் கில்லன் ஷாப்ட். இது வெள்ளைக்காரன் காலத்தில் கில்லன் துரை அடிச்சு கெனி. இந்த கெனியை அவரே இந்த கெனியை ஓப்பன் பண்ணி இந்த கெனியில் வந்து உற்பத்தி கொடுத்ததுக்காக வேண்டி, டன்னேஜ் கொடுத்ததுக்காக வேண்டி இந்த கெனிக்கு பேர் வந்துட்டு கில்லன் ஷாப்ட். கில்லன் துரை செய்ததுனால இந்த கெனிக்கு பேர் வந்து கில்லன் ஷாப்ட். இந்த காலத்துலலாம் வந்து ஏஜென்ட்னு சொல்லுவோம். அந்த காலத்துலலாம் இந்த கெனியினுடைய சூப் நட்டுன்னு சொல்லுவோம் வெள்ளைக்காரெல்லாம். அந்த மாதிரி இந்த கெனியினுடைய சூப் நட்டு வந்துட்டு கில்லன் துரை. இது நீங்கள் பார்த்துன்னுக்கிறது தான், இந்த எபிசோடில் பார்த்துன்னுக்கிறது தான் கில்லன் ஷாப்ட்டு. இது வந்துட்டு இன்க்ளைனு. இந்த இன்க்ளைனில் வந்து ஏணி மாதிரி இறங்கியும் போயிடலாம், படி மாதிரி ஏறியும் வந்துடலாம். அதனால இதனுடைய கெனியினுடைய பேர் வந்து கில்லன் ஷாப்ட். இப்போ நீங்கள் பார்த்துன்னுக்கிறது நாலாவது கெனியை பார்த்துன்னுக்கிறீங்க. இந்த கெனியுடைய பேர் வந்துட்டு கில்லன் துரை அடிச்சதுனால கில்லன் ஷாப்ட்னு பேர் வச்சுக்கிறாங்க. இப்போ பக்கத்தில் இப்போ காட்டுவாங்க. அது வந்து டாம் ரோடு. இந்த டாம் ரோடு அப்படியே கோவேரி குதிரை வந்து அந்த லோக்காலாம் இஸ்துன்னு போயிட்டு பக்கத்தில் நம்ம தச்சப்படுறது இருந்துச்சு. அங்கே வந்து தட்டி கட்டிட்டு அங்கே இருக்கிற கோல்டு கல்லெல்லாம் கையிலேயே மாவு பண்ணி கையிலேயே ஆட்டின இடம் தான். இப்போ உங்களுக்கு அடுத்த எபிசோடில் இப்போ காட்டுறாங்க. நீங்கள் பார்க்குவீங்க. 1880 வந்து இந்த மைன்ஸ் உருவானது.
2001 வந்து இந்த மைன்ஸை மூடிட்டான் நம்ம இந்திய சர்க்கார் வந்து. ஏன்னா நஷ்டத்தில் நடக்குதுன்றதுக்காக வேண்டி இந்த மைன்ஸ் வந்து மூடப்பட்டது. ஏன் நஷ்டத்தில் நடக்குது இந்த மைன்ஸ்ன்றதுக்காக ஒரே ஒரு சின்ன உதாரணம் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஒரு 4 கேங் இங்கே வேலை செய்தால் 15 ஆஃபீஸர்ஸ்க்கு சம்பளம் கொடுக்கணும். அதனால தான் இந்த மைன்ஸ் நஷ்டத்தில் வந்தது. அதனால மிஸ்மேனேஜ்மெண்ட்டு கவர்மெண்ட் வந்துட்டு ராங் கவர்மெண்ட்டாக இருந்த காரணத்தில் வந்து இந்த மைன்ஸு மூடப்பட்டது. எந்த காலத்திலும் மைன்ஸை மூடுறதுக்கு வழி இல்லை. அதனால ஒன்று சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் கேட்டுக்குங்க. நான் அடுத்து இப்போ இதே எபிசோடில் கில்பர்ட் ஷாஃப்ட் கிட்ட பேசுகிறேன். ஏன் எப்படி நஷ்டம் ஆகுதுன்னு. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு, டெக்னாலஜியில் எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. அதனால வந்து 6 பெனிஃபிட் இருக்குதுன்னா அந்த மைன்ஸு நஷ்டம் ஆகாது, லாபம் வராது. அதனால அங்கே இருக்கிற தொழிலாளிக்கெல்லாம் சம்பளம் கொடுத்து எல்லா ஸ்டேஷனரியும் வாங்கி போட்டு எல்லா சாமான்கள்லாம் வாங்கி போட்டு எல்லா டெக்னாலஜி மிஷினரியெல்லாம் வாங்கி போட்டு நஷ்டம் இல்லாத அந்த மைன்ஸை நடத்தலான்றது உண்மையான நிலை இதுதான். இதில் வந்துட்டு நஷ்டாவதுக்கு வழி கிடையாது. 20 பெனிஃபிட் இருந்தால் அந்த கோல்டு மைன்ஸு அதிகமாக லாபத்தில் நடத்தலாம். இப்போ இருக்கிறவங்க நம்ம இந்திய சர்க்கார் வந்த பிற்பாடு அவனுக்கு ஏஜென்ட்டின் பேர். ஆனால் வெள்ளைக்காரனுக்கு பேர் இந்த கெனியுடைய சூப்பரண்ட்டின் பேர் அவனுக்கு. ஆகையனால அந்த துறை பேரை கில்லன் ஷாஃப்ட் அடிச்சிருக்குது. இன்னும் வித்தியாசம் நிறைய சொல்கிறேன். மைன்ஸ் எவ்வளோ தொலைவில் டீப்பில் இருக்குது, எவ்வளோ தொலைவில் கோல்டு இருக்குது, எவ்வளோ எத்தனை டன் கோல்டு இருக்குது, அது எப்படி எடுக்க முடியும் அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த மைன்ஸில் வந்துட்டு நான் வந்து எக்ஸாம்பிள் ஆகி இருந்தாலும் கூட நான் வந்து கில்பர்ட் ஷாஃப்ட்டில் ரொம்ப உலகத்திலே ரொம்ப ஆழமான ஷாஃப்ட் கில்பர்ட் ஷாஃப்ட். அந்த கில்பர்ட் ஷாஃப்ட்டில் வந்து நான் வேலை செய்வேன். 11,500 அடி இருக்குது அந்த மைன்ஸினுடைய ஆழம். அதனால அதெல்லாம் இப்போ காட்டுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது இதுதான் டாம் ரோடு. அந்த காலத்தில் வெள்ளைக்காரன் காலத்தில் வந்துட்டு இதுதான் டாம் ரோடு. லோக்காவில் எடுத்துன்னு வரும்போது லோக்கா இஸ்னு வர்றது கிடையாது. அப்போது கோவேரி குதிரை தான் இந்த லோக்காவை வந்து இஸ்னு வந்து இந்த வழியில் தான் வரும். இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கிறது இது ஓட கிடையாது. இது வந்து டாம் ரோடு. இது மைசூர் மைசூரில் இருக்குது, சாம்பியன் ஊரில் இருக்குது. இது வந்துட்டு இது கில்லன் ஷாஃப்ட்டை காட்டினாங்க. இப்போ டாம் ரோடு நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறீங்க. பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இங்கே வயசு எங்கே மில் இருந்துச்சுன்னு உங்களுக்கு நீங்கள் கேட்குவீங்க. இப்போ சாம்பியன் மில் இப்போ காட்ட போகிறாங்க. அந்த காலத்தில் வந்துட்டு சாம்பியன் மில் வந்துட்டு கோல்டு மண்ணெல்லாம் எடுத்து கோல்டு கல்லெல்லாம் எடுத்து கையிலேயே நசுக்கி பவுட்ரு பண்ணி கையிலேயே அதாவது பேசின்லேயே ஆட்டின இடம் இப்போ காட்டுறாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு பட்டு சாம்பியனில் அந்த மில்லு தான் கையிலே ஆட்டின இடம் தட்டி கட்டி அதில் கையில் ஆட்டின இடத்த இப்போ காட்டுறாங்க. இப்போ பார்த்துக்கிறது வந்துட்டு இது டாம் ரோடு. இதுதான் வந்து சாம்பியன்ஷிப்பினுடைய ஒர்க் ஷாப்பு. இப்போ வந்து இந்த எபிசோடில் பார்த்துருக்கீங்க பாருங்கள். இந்த சாம்பியன்ஷிப் ஒர்க் ஷாப்பு எந்த நிலையில் ஆளாக்கப்பட்டிருக்குது. மைன்ஸுக்காக எல்லா சாமானுங்க ரெடி ஆகும். இந்த ஒர்க் ஷாப் வந்துட்டு நாசா இருக்குது. நீங்கள் பார்க்கலாம். 25 வருஷம் ஆச்சு இந்த கட்டடம். இன்னி வரலாம் வெள்ளைக்காரன் காலத்தில் கட்டின கட்டடம் எப்படி நின்றுக்கு பாருங்க. மைன்ஸே அழிஞ்சிருக்குது. ஆனால் அவன் கட்டின கட்டடம் இனி வரலாம் அழியாது இருக்கிறத நீங்கள் பார்த்து நிற்கிறீங்க. இந்த இடத்துல வந்து மில்லு இருந்ததுன்றது வந்து இப்போ உங்களுக்கு காட்டுவாங்க. சாம்பியனுடைய வெள்ளைக்காரன் காலத்தில் இருந்த ஒர்க் ஷாப் இது வந்துட்டு மில்லு. இந்த மில்லு வந்துட்டு எப்படி அந்த காலத்தில் இயங்கிச்சின்னு நீங்கள் கேள்வி கேட்குவீங்க. அந்த காலத்தில் வந்து எந்த மிஷினரியும் இல்லாத காரணத்தினால வேண்டி எல்லாம் கோல்டு மண்ணெல்லாம் எடுத்துன்னு வந்து கல்லெல்லாம் கையிலேயே இடிச்சு கையிலேயே ஆட்டின இடம் தான் இந்த மில்லு. இந்த மில்லு வந்து பார்த்துருக்கீங்க. கொடி செடியெல்லாம் முள்ளு செடிங்க புகாரங்கள் ஆகிக்கிறது வந்து சாம்பியன் மைன்ஸுடைய மில்லு. இது வந்து தட்டி எல்லாம் கட்டிட்டு தான் அப்போது அந்த மைன்ஸுடைய மில்லு மண்ணை வந்து கல்லெல்லாம் கையிலேயே இடிச்சு கையிலேயே பேசினில் ஆட்டின இடம் இந்த இடம் தான். நீங்கள் பாருங்க. இதான் வந்து சாம்பியன் மைன்ஸுடைய ஃபஸ்ட்டு மில்லு. அப்போ வந்து மண் எப்படி எடுத்துன்னு வந்தாங்கன்னா வெள்ளைக்காரன் காலத்தில் வந்துட்டு கோவேரி குதிரை லோக்காவில் இட்டுன்னு வந்து இந்த மண் இங்கே தான் வந்து இடிச்ச இடம் இந்த இடம் தான். நீங்கள் எல்லாம் பார்க்கலாம். அப்போ அடுத்து டெக்னாலஜி வந்த பிற்பாடு சாம்பியன் மைன்ஸு ரயில்வே ட்ராக் மேலேயே போயிட்டு கோவேரி குதிரை தான் அப்போ கூட இட்டுன்னு போவோம். இங்கே சாம்பியன் மில்லு உருவாகி இருக்குது. பார்த்துக்கிறது தான் வந்துட்டு டன்னன் ஷாஃப்ட்டு. இந்த டன்னன் ஷாஃப்ட் தான் டன்னன் சர்க்கிள் அமைச்சிருக்கு தான். இது பேர் தான் டன்னன் ஷாஃப்ட்டு. இப்போ வந்துட்டு நீங்கள் இந்த எபிசோடில் பார்த்துன்னுக்கிறீங்க. அடுத்து ஏன் டன்னன் ஷாஃப்ட்டுன்னு பேர் வந்துச்சுன்னு நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. டன்னன் துறை இந்த ஷாஃப்ட்டை ஓப்பன் பண்ணி டன்னேஜ் கொடுத்ததுக்காக வேண்டி அந்த துறையுடைய பேரை தான்
தென்னன் துறை தென்னன் சாப்பிட்டு பேர் வச்சுது. இதுதான் வேலைக்கு அங்கே போயிருக்கீங்க, எங்கன்னா போய் வச்சுக்கீங்க. அவங்க எப்படின்னா பொங்கலா காய். இந்த சாப்பிட்டுடைய பேர் கிப்பர் சாப்பிட். இந்த கில்பர் சாப்பிட்டுக்கு பேர் வந்தது என்னத்துக்குன்னா, கிப்பர் சோற இந்த கெனியை நோண்டான்றதுக்காக வேண்டி வெள்ளக்காரன் காலத்தில் இந்த கெனி நோண்டப்பட்டது. ஆகினால அந்த கெனியில் யார் முன்னெடுத்து நடத்தினாங்க கெனியை நோண்டானோ அவனுடைய பேர் தான் கிப்பர்ஸ் துறை. அந்த துறையுடைய பேர் தான் இந்த கிப்பர் சாப்பிட்டு வச்சிருக்குது. இதில் வந்து எவ்வளோ ஆழம் இருக்குதுன்னு நீங்கள் கேட்குவீங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், யாரும் இவ்வளோ தெளிவாக சொல்ல மாட்டாங்க, இருந்தாலும் சொல்கிறேன். 7500 அடி போய் ஒரே மேலே இருக்கிற கேஜி 7500 அடி போய் நின்ற உடனே திரும்பி பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் சீ லெவலுன்னு போட்டிருக்குது உள்ள கெனி உள்ள. நான் அங்கே வேலை செய்துவேன், ஆகையினால அங்கேருந்து அக்ஸரியில் வேலை செய்துக்கிறேன், அதில் மெயின் மீன்ஸில் வேலை செய்துக்கிறேன். ஆகையினால எனக்கு இதெல்லாம் தெரியும். ஆகையினால இந்த சாப்டினுடைய பேர் தான் கிப்பர் சாப்ட். இந்த பக்கத்தில் அமைச்சிருக்கிறது வந்து அதனுடைய இன்ஜின் ரூம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. ஆகையினால உலகத்திலே ஆழமான கெனி இந்த கிப்பர் சாப்ட் தான். இந்த கெனியில் தான் நான் வேலை செய்துக்கிறேன். இது வந்து 113 வரலாம் லெவல் இருக்குது. ஆகையினால ஒரு லெவலுடைய கணக்கு வந்துட்டு 100 அடி. 100 அடினா 11,500 அடிக்கு எத்தனை லெவல் வருது நீங்களே கணக்கு பார்த்துக்கலாம். இன்ஜின் ரூம் வந்து எப்படி இருக்குன்னா பம்பரம் சுத்துற மாதிரி சுத்தம், அது உள்ள இருக்கிற இன்ஜின் கயிறு. ஆகையினால நீங்க யாரா கேட்கலாம், இந்த கெனி இவ்வளோலாம் வந்துட்டு கோல்டு இருக்குதுன்னு சொல்றீங்க, இந்த கெனி எப்படி மூடப்பட்டதுன்னு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆகையினால நான் சொல்றேன், கெனியில வந்து கோல்டு இல்லைன்றது இல்லை, அதிகமான கோல்டு இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டா, ஒரு ஆளுக்கு வந்து 15 ஆபீசர்ஸ் இருக்கிறான். அவனுக்கெல்லாம் அந்த ஒருத்தன் சம்பாதிக்கிற சம்பளத்தில் தான் அவனுக்கு சம்பளம் கொடுக்கணும். வேலை செய்யறதுக்கு 2000 ரூபாய்னா வேலை செய்யாத ஆபீசர்ஸுக்கு வந்து 5000 ரூபாய் சம்பளம் இருக்கு. அது மாதிரி 15 பேருக்கு கொடுக்க வேண்டிய இருக்கிற காரணத்தால் வேண்டி தான் இந்த மைன்ஸ் நஷ்டத்தில் வந்தது. ஆகையினால நஷ்டம் இல்லாத நடக்கிறதுக்காக வந்து அதிகமான ஆபீசர் இருந்த காரணத்தால் வேண்டி இது நஷ்டத்தில் காட்டப்பட்டது. இதுதான் உண்மை. இந்த கெனியுடைய டே வந்து 11,500 அடி. இந்த கெனியுடைய உள்ளளவு, அதாவது சிங்கினுடைய அளவு வந்துட்டு 11,500 அடி. இந்த கில்பர் சாப்ட் எத்தனையோ பிரிவு இருக்குது. அதனால மெயின் விங்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து அது உள்ள வந்து எத்தனையோ 3-4 கெனி இருக்குது. அதனால நீங்க இந்த சாப்ட்ல பார்க்கலாம். இதனால கோலார் தங்கவயல் பூராவும் எத்தனாயிரம் பேர் வேலை செய்துக்கிறான்னு சொன்னா 38,000 40,000 தொழிலாளி வேலை செய்துக்கிறான் கோலார் தங்கவயல்ல. இதான் உண்மை நான் சொல்றது. அதனால ஒன்று சொல்றேன், யாரெல்லாம் நீங்க டவுட் கேட்குவீங்க, 6 பெனிஃபிட் இருந்தாக்கா கண்ணுக்கு தெரியாத கோல்டு. அந்த கோல்டு வந்துட்டு நீ பண்ற செலவுக்கும் கொடுக்கிற சம்பளத்துக்கும் சரிபாகமா போயிடும். லாபம் நஷ்டம் வராது. லாபம் நஷ்டம் இல்லாத இந்த மைன்ஸை நடத்தலாம். அப்படி இருக்கிற மைன்ஸை வந்து மூணுதுக்கு காரணம் வந்துட்டு ஆபீசர்ல தான் இது மூடப்பட்டது. காரணம் என்னன்னு கேட்டா, ஒருத்தன் சம்பாரிச்சு 10-15 பேருக்கு சம்பளம் கொடுக்கணும், மேனேஜருக்கு சம்பளம் கொடுக்கணும், போர்மேனுக்கு சம்பளம் கொடுக்கணும், ஜெனரல் போர்மேனுக்கு சம்பளம் கொடுக்கணும். ஆகையினால எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கணும். ஒரு 15 பேர் வரோம். ஆகையினால வேண்டி இந்த மைன்ஸ் நஷ்டத்துல போனதுக்கு காரணம் இதுதான் உண்மை. ஆகையினால இந்த மைன்ஸ் வந்து எவ்வளவு கோல்டு இருக்குதுன்னு நீங்க கேட்குவீங்க. நான் சொல்றேன் கேட்டுக்கோ. கோலார் ஒரு மலை இருக்குது. மேல ஒரு மலை எப்படி இருக்குது, ஒரு 200 அடி 300 அடி அகலம் இருக்கலாம், இல்ல 500 அடி அகலம் இருக்கலாம். உயரம் வந்து அதாவது இமயமலை கூட சொல்லலாம். ஆனா கோலார் தங்கவயலுக்கு அமைஞ்சிருக்கிற கோல்டு மைன்ஸினுடைய உள்ள ஒரு மலை இருக்குதுன்னு சொன்னா அந்த மலையுடைய டேயா எவ்வளவு இருக்குதுன்னு நான் சொல்றேன். சிந்தாமணி டு சிதலகட்டா டு சேலம் ஒரே ஒரு கல்லு. கோலார் தங்கவயல் இருந்து சேலம் வரைக்கும் ஒரே கல்லா ஒரே மலையா இருக்கிற காரணத்தினால, பூமி உள்ள இருக்கிற காரணத்தினால நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியல. லைன் டாக் அப்படின்னு ஒரு நாய் தலை ஆணி அங்க இருந்து தான் வரும், தகரம் அங்க இருந்து தான் வரும், தட்டி அங்க இருந்து தான் வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளும், இரும்பு பொருளுங்கள்லாம், பைப்பு போன்றதெல்லாம் லண்டன்ல இருந்து வரும். அதுக்காக ஒரு பல தொழிற்சாலைய லண்டன்ல நடத்திருக்கான். இதுதான் உண்மை. இந்த கோல்டு மைன்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க, இது மினி லண்டன் சொல்லுவாங்க. இதுதான் உண்மை. ஒரே ஒரு மலை, சேலம் டு சிந்தாமணி சிதலகட்டா ஒரே மலை. இது இவ்வளவு சுத்திக்கும் ஒரே மலை. பூமிக்குள்ள இருக்கிற காரணத்துல வேண்டி நமக்கு ஆபத்து இல்லாத கூட இருக்கிறதா ஏர் பிளாஸ்ட் ஆகலாம். அது ஆவறதுன்னு சொல்ல முடியாது. எங்கெல்லாம் ஏரெல்லாம் அதிகமா பாயுதோ அங்கெல்லாம் ஓட்டம் அதிகமா இருக்கிற காரணத்தினால வேண்டி
ஏர் பிளாஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னைக்கு வந்துட்டு சமுத்திரம் மாதிரி தண்ணி 11,000 தண்ணி இந்த மைன்ஸில் ரொம்ப இருக்குது. எங்கெல்லாம் சுரங்கம் அடிச்சுக்கிறானோ அங்கெல்லாம் தண்ணி ரொம்பி மேலே வந்துக்குது, சிங்கியில் மேலே வந்துட்டுக்குது. 20 அடி 30 அடி வயசுல இருக்குது தண்ணி. இந்த மைன்ஸில் வந்துட்டு சமுத்திரம் மாதிரி இருக்குது. கோலார் தங்க சுரங்கத்தில் சமுத்திரத்தை விட அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குவாங்க தண்ணி. அதனால வேண்டி இந்த மைன்ஸை நடத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட் முன்னே வந்துக்கிறான் இன்னைக்கு இந்த மைன்ஸை நடத்துறோன்னு சொல்லி. இந்த மைன்ஸை நடத்துக்கு தண்ணி காலி பண்ண முடியாது, பைசன் ஆகிட்டுக்குதுன்னு சொல்லுவான். அப்படி நம்பாத. காரணம் என்னக்கா 2 வாரத்தில் இந்த தண்ணியெல்லாம் அபேஸ் பண்ணிடலாம். ஆனால் அதிகமான ஏர் பிளாஸ்ட் ஆகும். அதுக்கெல்லாம் பாதுகாப்பு பண்ணி இந்த மைன்ஸை நடத்தலாம். அப்படி இல்லை இந்த மைன்ஸை இங்கே நடத்த முடியல, சிந்தாவை இது நடத்து, பிச்சானத்தை நடத்து, சிகிரிகுண்டா நடத்து, அங்கெல்லாம் புது சாப்பிட்டு ஓப்பன் பண்ணு, சாலோ மைன்ஸ் ஓப்பன் பண்ணு, கிலன் சாப்பிட் புலன் சாப்பிட் டனன்ஸ் போன்ற சாப்பிட்டுங்களாம் ஓப்பன் பண்ணு, 1 சாப்பிட்டு ஓப்பன் பண்ணு, 2 சாப்பிட்டு ஓப்பன் பண்ணு, 3 சாப்பிட்டு ஓப்பன் பண்ணு. இதெல்லாம் நடத்தினாரா எத்தனை 1000 பேருக்கு வேலை கொடுக்கலாம், 10,000 20,000 பேருக்கு வேலை கொடுக்கலாம். 40,000 தொழிலாளி செய்த இந்த தொழிற்சாலை இன்னைக்கு மூடப்பட்டு முள்ளு செடியமாக முள்ளும் புதரமாக பாம்பு புத்தாக இருக்குது. மைன்ஸ் வந்துட்டு எவ்வளோ நாள் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அந்த மனசில் இருக்குது. கோல்டு இல்லாத கடத்தா 3 நாள் ஒரு ரிப்போர்ட் இருக்குது. மைன்ஸ் வந்து நஷ்டத்தில் நடந்துக்குது, அதனால தான் 3 நாள் ஒரு ரிப்போர்ட் இருக்குது. நான் சொல்கிறேன், இன்றைக்கி கோல்டு இருக்கிற இடம் வந்துட்டு சிந்தாமணி டு சிதிலகட்டா வரலாம் கோல்டு இருக்குது. ஆனால் நடத்தினா இன்னும் 1000 வருஷம் நடத்தலாம். சிதிலகட்டா டு சிந்தாமணி டு சேலம் வரலாம் நடத்தினா 1000 வருஷத்துக்கு இந்த மைன்ஸை நடத்தலாம். சாம்பியன் மைன்ஸோ மைசூர் மைன்ஸை நடத்துறது 120 வருஷம் நடத்திருக்கலாம். அதனால நீங்கள் இப்போ அப்படி நடத்தணும்னு முடிவுக்கு வந்தா பணம் இல்லை. அதனால கோல்டு அவ்வளோ இருக்குது, எங்கே போனாலும் பணம் இருக்காது, அவ்வளோ விலை இருக்குது இன்னைக்கு. அதனால இந்த மைன்ஸ் வந்து இன்னும் 1000 வருஷம் நடத்துறதுக்கு இந்த மைன்ஸில் கோல்டு இருக்குது. இந்த தான் உண்மை.